இந்த ப்ராப்ளம் பாருங்க. To show that the resultant motion of two simple harmonic motions of same period along two perpendicular lines. Last classல பார்த்தது வந்து same line. Resultant of two simple harmonic motion same லைன்ங்கறப்ப ஒரே லைன்ல ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருந்தா அதோட ரிசல்டன்ட் இத பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ பெர்பெண்டிகுலர்னு இருக்கும். இப்போ ஒரு லைன் இப்படி இருக்கும், இன்னொரு லைன் இந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இங்க ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதோடைய ரிசல்டன்ட் வந்து என்ன அப்படின்னா எலிப்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னால எலிப்ஸ் ஈக்குவேஷன் என்னப்பா? x square by a square plus y square by b square is equal to 1. இது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அத ப்ரூஃப் பண்ண போகல, ப்ரூஃப் பண்ணால சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்ல. ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் a x square plus b y square plus 2x xy lambda சென்டர் வந்து ஆர்ஜின். லாம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ இதுதான் இருக்கணும். இது ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் அட் ஆர்ஜின். ஆர்ஜின்னா அது 0,0வா? ஆமா சார். இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த AB வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். AB minus h square is greater than 0 இந்த மாதிரி வரும். இல்ல h square minus AB வேல்யூ less than 0 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா எனக்கு எலிப்ஸ் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா? இதுதான் பேசிக். இது உங்களுக்கு தெரியும், இதுவும் படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் அந்த கண்டிஷன் சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ax² + bx + c ல வந்து b² - 4ac வேல்யூ ஈக்குவல் டு 0 னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு அந்த ரூட்ஸ் கிடைக்கும்ல. அத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அலாங் எலிப்ஸ் ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. அப்ப அது ரெண்டு டைரக்ஷன்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷன்ஸை பத்தி எழுதுங்க. லெட் x and y. போன ப்ராப்ளத்துக்கு இதுக்கு சேம் தான். அதுல வந்து only x மட்டும் தான் இருந்துச்சு. இல்ல y. இங்க வந்து ரெண்டு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்றீங்கன்னா லெட் x and y இது lines of directions of SHM simple harmonic functions plural form. ஏன்னா ரெண்டு இருக்கு இல்லையா? x டைரக்ஷன்ல ஒன்னு y டைரக்ஷன்ல ஒன்னு. இப்போ x yங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இங்க வந்து கோஆர்டினேட்ஸ் ஜெனரலா இது x ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலரா வரையது y ஆக்சிஸ். அது கான்செப்ட்ல போகல. நான் இங்க ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் x ஒன்னு y ஒன்னு எடுத்துக்கிறேன். x பத்தியும் y பத்தியும் நம்ம டிஃபைன் பண்ணனும். x உம் y உம் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட். So x is equal to left. X is equal to a cos nt. அதே மாதிரி அடுத்து என்ன செய்வோம்னா y is equal to டிஃபைன் பண்ணனும். போன ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா x1 is equal to ஒரு x2 is equal to எடுத்துறோம். ஆமா சார். இங்க x y ன்னு எடுத்ததால x அடுத்து இங்க y b b அங்க வந்து a1 a2 ன்னு எடுத்துறோம். இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணா a b ன்னு எடுத்துறேன். இங்க வந்து என்ன இருக்குப்பா? சேம் பீரியட் தானே. ஆமா சார். t பண்ண முடியாது. இப்போ நான் cos nt பிளஸ் என்னது? எப்சிலான். ஏன்னா ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல ஏதாவது. இங்கே a cos nt போட்டு இதுல a cos nt போட்டனா ஒண்ணுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நமக்கு எலிப்ஸ் ஈக்குவேஷனை போட்டு வரும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு வேரியேஷன் இருக்க மாதிரி இருக்கு. x
y முடிஞ்சுச்சு. இப்போ இதை ஈக்குவேஷன் இதை 1 கூட எடுத்துக்கங்க. இதை 1 இதை நம்ம 2. இந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து cos nt உடைய வேல்யூ கொண்டு வந்துடலாமா? ஈக்குவேஷன் 1 implies that x by a is equal to cos nt. ஆமா சார். இப்போ உங்களுக்கு தெரியும் sin square theta plus cos square theta வேல்யூ 1. sin வந்து என்ன ஃபார்முலா? sin square theta is equal to 1 minus cos square theta. இப்போ sin theta ஃபைண்ட் பண்ணனுமா? root of 1 minus cos square theta. அதாவது இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் sin theta. இங்க எனக்கு தீட்டாவுக்கு பதிலா என்ன இருக்குது? nt இருக்குது. சோ நம்ம sin nt ஃபைண்ட் பண்ணிடலாமா? sin nt is equal to square root of 1 minus cos square nt. cos square nt என்னது? x square by a square போடலாம் சார். இதெல்லாம் கூட சிம்பிளிஃபை பண்ணோம்னா a square minus x square whole இப்போ இதுக்கு மேல நான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஈக்குவேஷன் 2 அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ஈக்குவேஷன் வச்சு என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும் பார்ப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 உடைய கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அதை வச்சு இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ஈக்குவேஷன் 2 போகும். இந்த ஈக்குவேஷன் 2ல இது அப்படியே cos a plus b ஃபார்ம்ல இருக்கா? ஆமா சார். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2 implies cos a plus b y is equal to y is equal to ஆமா சார். y is equal to y is equal to b cos nt cos epsilon minus cos b minus sin nt sin epsilon. இப்போ நமக்கு cos nt வேல்யூவும் sin nt வேல்யூவும் தெரியும். இத அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர். இத கூட இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். y by b is equal to கூட எழுதிடலாம். இப்போ அடுத்த லைன்ல y by d இந்த y by b is equal to இப்போ cos nt சப்ஸ்டிட் பண்ணுவோமா? y by b is equal to cos nt ஓட வேல்யூ x by a x by a cos epsilon அங்க ஒண்ணு அத அப்படியே வச்சுக்கலாம். cos epsilon minus ஒரு மைனஸ் அங்க sin nt னா நமக்கு என்ன ஒரு பிளஸ் or minus ஃபர்ஸ்ட் அத எழுதிக்கிறோம். பிளஸ் ஆர் மைனஸ் root square root of 1 minus x square by a square sin epsilon sin epsilon epsilon plus into minus plus into இது எதை எடுத்துக்கலாம்? பிளஸ் எடுத்துக்கலாமா மைனஸ் சரி அடுத்த ஸ்டெப் கொண்டு வரோம். இத இந்த சைடு கொண்டு வரோம். அதாவது இந்த டேர்ம் மட்டும் y by b minus x by a cos epsilon which is equal to இது அப்படியே எடுத்துக்கிறோம். பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குமா? மைனஸ் இருந்தாலும் இத மல்டிப்ளை பண்றப்ப அகைன் பிளஸ் ஆர் வரும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square by a square sin epsilon. இப்போ நான் என்ன பண்ணனும்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணிடலாமா? இத ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த sin கேன்சல் ஆயிடும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றப்ப இது வந்து a minus b ஃபார்ம்ல இருக்கா? ஃபார்ம்ல இருக்கு. இத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a square னா y square by x square a square minus x square 2 ab y by b x by a cos epsilon plus plus x x square by by a square
ஸ்கொயர் எப்சிலான் cos ஸ்கொயர் எப்சிலான் எப்சிலான் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல ஈக்குவல் டு இது அப்படியே ரூட் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடும் சார் ரூட் கேன்சல் ஆயிடும் இப்போ நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம் 1 minus x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் a ஸ்கொயர் Science square. sin sin ஸ்கொயர் square எப்சிலான் ஸ்கொயர் எப்சிலான் எப்சிலான் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க இப்போ இங்கேயும் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன் இல்ல. இது இப்போ மல்டிப்ளை Multiply பண்ணா பண்ணா அடுத்த ஸ்டெப் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு sin ஸ்கொயர் எப்சிலான். ஒண்ணு. sin ஸ்கொயர் எப்சிலான் இது மல்டிப்ளை பண்ணா சொல்லுவாங்க மைனஸ் மைனஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் sin ஸ்கொயர் sin ஸ்கொயர் எப்சிலான் எப்சிலான் அப்போ இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு வருமா சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இப்போ நமக்கு இதுவும் பண்றப்ப one. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மட்டும் வரும் சார் x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணே வெறும் x ஸ்கொயர் பை ஸ்கொயர் இது சொல்லுங்க இங்க எது சேஞ்ச் பண்ணல y ஸ்கொயர் பை பை v ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 2xy போடுறவா 2xy xy பை பை a AB. a b cos cos எப்சிலான் எப்சிலான் மைனஸ் அதாவது பிளஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் cos ஸ்கொயர் எப்சிலான் இருக்கும் இத சைடு கொண்டு வரப்ப திரும்ப பிளஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் sin ஸ்கொயர் எப்சிலான் இருக்கும் ரெண்டுலயும் காமன் ஆயிடும்னா ஒன்னு வந்து நமக்கு பிளஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் கிடைச்சிரும் so equal to இங்க sin sin ஸ்கொயர் எப்சிலான் இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி இருக்கா ஆமா சார். lambda. a லாம்டா x ஸ்கொயர் பிளஸ் B. B. Y square. பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 2h இப்போ h உடைய வேல்யூ என்னங்கறத பாத்தீங்கன்னா இந்த xy ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா h அது h இந்த y ஸ்கொயர் இது பண்ணி பார்த்தோம்னா சரி இதா இருக்கா இது a அதாவது கேபிட்டல் A இது கேபிட்டல் B இது கேபிட்டல் H இது வந்து லாம்டா லாம்டா இத மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் here capital A is equal to 1 by A square 1 by a square and B is equal to 1 by b square 1 by B square and H is equal to 2 by 2 cos 2 cos எப்சிலான் by by AB H square என்ன கண்டிஷன் சொன்னேன் H square minus AB is greater than 0 வா ஆமாம் சார் கிரேட்டர் தென் 0 ப்ளஸ் தென் AB minus AB minus H square greater than equal to 0. so h square minus ab லெஸ் தென் சார் இப்ப லாஸ்ட் ரெண்டாவது போடுற ஆன்சர் தான் போடுறோம் h square minus ab less than equal. லெஸ் தென் 0 சார் இது less than 0 அது greater than 0 ரெண்டு தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும் போதும் இப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம் h square கண்டிஷன் இல்ல h square H square நமக்கு என்னது h இது பிளஸ் மைனஸ் அவங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன போட்டேன் Plus. a x ஸ்கொயர் Plus. பிளஸ் Plus. 2hxy எல்லாமே ப்ளஸ் இது இங்க மைனஸ் வரதா இல்ல வரும் சார் மைனஸ் 3 இருக்கு ஓகே சார் ஆமா சார் இத அப்படியே செக் பண்ணி பாருங்க a இது b 1 by a ஸ்கொயர் பிளஸ் சாரி 1 by a ஸ்கொயர் b ஸ்கொயரா ஆமாம் சார் 1 பை பண்ணலாம் by a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் ஆயிடும் சார் எங்க இதா ஆமா சார் ப்ளஸ் அது மைனஸ் அங்க minus 2 ஸ்கொயர் பண்ணணும் சார் h ஸ்கொயரா h ஸ்கொயர் வந்து என்ன 4 cos ஸ்கொயர் எப்சிலான் 4 cos ஸ்கொயர் எப்சிலான் பை A square B square. காஸ் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வந்தாலும் அதை வந்து ஸ்கொயர் பண்றப்ப ப்ளஸ் Positive. எல்லாமே பாசிட்டிவ் தான் வரப்போகுது இந்த கண்டிஷன் ட்ரூ இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம்னா எலிப்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதா மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். எலிப்ஸோட ஈக்குவேஷன் அது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்ல. இங்க எப்சிலானுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ போடுவோம். எப்சிலானுக்கு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எலிப்ஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லியாச்சு. x² / a² + y square by b square equal to 1. எப்சிலானுக்கு என்ன வேல்யூ போடலாம்? டாஸ்க்கு இப்ப 0 போட்டோம்னா 1 மாதிரி 1 மாதிரி sin 0 0. டாஸ் 90 போட்டா cos 90 போட்டோம்னா cos 0 சார். எப்சிலான் pi/2 போட்டு பாருங்க. ரைட் 90 ஹேண்ட் சைடு 1 வந்துருமா? ரைட் ஹேண்ட் சைடு 1 வந்துரும் சார். ரைட் ஹேண்ட் சைடு தான் போடணும். ஆமா சார். இது கேன்சல் ஆயிடும். ஆமா சார். அது வந்துருச்சு சார். போட்டு எப்சிலான் அதாவது வெரிஃபை பண்றதுக்கு pi/2 pi/2 போட்டோம்னா அந்த டேர்ம் அடிஷன் இருக்கிறதால உங்களுக்கு x square by a square plus y square by b square equal to 1 equal to 1. வந்துருச்சு சார். இத எனக்கு டைரக்டா இத சப்ஸ்டிட் பண்ண முடியாது. இல்ல sin எப்சிலான் × sin எப்சிலான் போடுங்க. இல்ல sin எப்சிலான் ஹோல் ஸ்கொயர் இல்லனா ஒன்னு. So which satisfies question என்ன கேக்குறாங்க? Resultant of two simple harmonic motion. அதை அப்படியே எடுத்து சோலர் கேஸ்னால என்ன ஸ்டேட்மெண்ட் சோலருக்கு அப்புறம் இருக்கோ அதை எடுத்து ஃபுல்லா எடுத்து ஆன்சர்